அடுத்து ரிவாயா முடிச்சதுக்கு அப்புறம் மஸ்ரஹ். மஸ்ரஹ்ல முதலாளி யாருன்னா மாரூன் நகாஷ். ஆஹ் ராயித மௌலித் மஸ்ரஹ்ல மஸ்ரஹ் அரபிக்கு ஒரு ராயிதுன்னு சொல்லுவாங்க. ஒலிதபி செய்தா லெபனான். மௌலித் அப்படின்னா ஃபவுண்டர், ஃபாதர் ஆஃப் டிராமா அப்படிங்கிறாங்க. ஏன் சொன்னாங்க நீங்க வரும். ஆஹ் ஒலிதபி சைதா லெபனான்ல, லெபனான்ல பிறக்குறாங்க. சைதால துஃபியபி தர்தூஷ், நக்காஷ் தர்தூஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்தூஷ் வஃபாத் ஆகிறாரு. மாச திஜாரா, அவர் பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணார், படிச்சார். ஆஷா இத்தர் சனவாத்தி இத்தாலி, இத்தாலியில இப்ப ரொம்ப சில வருஷங்கள் அங்க வாழ்ந்தாரு. ஹைசு இக்தசும் ஹாதல்பன், இத்தாலியில தான் இந்த டிராமான்ற பண்ணியை கண்டுபிடிச்சாரு. பாத அவுதத்திகள லெபனான், லெபனான் வந்ததுக்கு அப்புறம் தர்ஜன் மஸ்ரியா மூலித்தீர், மூலித்தீர் அப்படிங்கிற மஸ்ரஹாவை டிரான்ஸ்லேட் பண்றாரு. தஹ்தா உன்வானில் அல் பகீல் அப்படின்னு பேர்ல, பகீல் அப்படிங்கிற பேர்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. எப்போ 1848ல. அப்புறம் இவர் வந்து டர்க்கி, பிரெஞ்சு, இங்கிலீஷ் மூணுமே இவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அசரத் பிகி அப்படின்னு சொல்லி வரும். அழகா இருக்கு. அப்புறம் அவரோட மஸ்ரஹியத் வந்து மூணு புக்கு தான். அல் பஹீல், அபுல் ஹசன் மக்ஃபல், ஹாரூன் ரஷீதோடது. முஸ்ஹாத்தின் அல்ஃப் லைலா அது வேண்ட உள்ளது. அப்புறம் ஹசூதுஸ், அல் ஹுசூதுஸ் சலீத். மாரூன் நஸ் மக்காஸ் நாஷ் டைம் ஞாபகம் வச்சுக்கணும் பஹீல் அப்படின்னு. ஏன்னா பஹீலான்னு இன்னொரு புக் இருக்கு, அது அகமது ஷோக்கியோட, அது டிராமா. இதுவும் டிராமா தான். நிறைய தான் வருவார். இல்ல இல்ல, அது ஓகே. அலி அஹமது பாக்கசீர் அடுத்து. அலி அஹமது பாக்கசீர் காத்தி மஸ்ரஹ் ரிவாய் யமனி லசல். இவனும் யமனி லசல், அந்த நேட்டிவ்ல அவரை சேர்த்துக்கோங்க. உல்கஃபி சூராபாயா பிறந்தாரு. எங்க? இந்தோனேஷியால. அபவைன் அரபியன், அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அரபி. ஹதரமௌத்ல இருந்து உள்ளவங்க. இவர் பிறந்தது இந்தோனேஷியால, பட் இவருடைய நேட்டிவ் வந்து யமன். வல்லம்மா பலகால் ஆஷியா மொழி 10 வயசுல இருக்கும்போது அரசுலா போய் ஹதரமௌத். அவங்க அப்பா வந்து எங்க அமிச்சாங்க 10 வயசுல? ஹதரமௌத்துக்கு அமிச்சாங்க. அது என்ஷன் அஷத்துல அரபியா இஸ்லாமியா. ஸோ அரபிக் லைஃப் அங்க வளரணும், அரபியோட இது வரணும்னு அனுப்பிச்சு விட்டாங்க. கொனாக்கத்தில் அக்கா தாலிமாவும் ஒருத்தவல்ல தத்ரீச மதரசி நகலத்து இல்மியா. ஸோ அங்கதான் ஃபர்ஸ்ட் படிச்சாரு, நகலத்து இல்மியா மதரசால. வைதா வைதாரத்துஹா தூண இஷ்ரீன மின் அம்ரி. அப்புறம் 20 வயசுக்குள்ள அப்ப முடிக்க தூண இஷ்ரீனா 20 வயசு கீழே தான் இருந்தாங்க. எங்க 10 வயசுக்கு போய் 20 கீழே வரைக்கும் அங்கதான் படிச்சாரு. மச நகலத்திலே அவர் மேனேஜ்மெண்ட்லயே சம்பந்தப்பட்ட இதெல்லாம் ஓகே இருக்கட்டும். இல்தகம் ஜாமித் ஃபுவாதுல் அவ்வல் பில் காஹிரா. காஹிரா ஃபுவாதுல் அவளோட சேர்ந்தாரு. காஹிராவில் நிறைய பேர் வர்றாங்க பாருங்க. இவர் அடுத்த சம்பந்தம் நீங்க மிஸ்ரியா, ஒரு மிஸ்ர் லேடியா மேரேஜ் பண்ணாங்க. ஹசனால ஜின்சியத்து மிஸ்ரியா, மிஸ்ரு நேஷனாலிட்டி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் காஹிரால வஃபாத் ஆனாரு. ஆக்சுவலா இந்தோனேசியாக்காரரு, நேட்டிவ் வந்து யமன், லைசன்ஸ் அதாவது நேஷனாலிட்டி வாங்கினது மிஸ்ர்ல. மூணும் இதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லஃப மஸ்ரியாத்தி மல்ஹமியா ஷாரியா. மல்ஹமான ஞாபகம் இருக்கா? மல்ஹமான என்ன? மல்ஹமானா என்ன? ஷாருல் கசசினாலும் ஷாருல் மல்ஹமானாலும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் மல்ஹமியா ஷாரி, அப்புறம் நஸ்ரு, அப்புறம் ரிவாயத்து தாரி எல்லாமே. நஸ்ரும் சரி, ரிவாயத்து சரி. ரிவாயத்து தாரிகி நாவல்ஸ். வல்லஃப மஸ்ரஹியத்துல் அஹ்னாத்தூன் வ நஃபத்தீதி. ஓ, இது ஒரு மஸ்ரஹ் வந்து கம்பைல் பண்ணியிருக்காரு. சரி, கம்போஸ் பண்ணியிருக்காரு. டி ஷாரில் அது எழுதுனது என்னன்னா ஷாரில் பொருள் ஞாபகம் வச்சுக்கணும். லியகுன ராயித ஹாதா நோய் நீ நம்பிக்கை அரபில் அரபி. ஏன்னா ஷாரில் அரபிக்கு இவர் தான் ராய். இவரும் இன்னொரு நாளும் வருவாங்க. நாசிப்பான ஆகிட்டா நம்ம அங்க பாட்டு. ஒரு ரஜம மசனிகத்துக்கு ரோமியோ ஜூலியட். கரெக்ட். இந்த ரோமியோ ஜூலியட் எங்கேயோ படிச்சமா இருந்துச்சு, யாருன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இவர் ரோமியோ ஜூலியட் வந்து டிராமாவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். ரோமியோ ஜூலியட் வந்து ஷேக்ஸ்பியரோட தெரியும்ல. ஷாரி முர்சல், ஷாரி முர்சலும் நம்ம அதுதான் படிச்சிருந்தோம். 8 வரும். வல்லஃப் மல்ஹமா இஸ்லாமியா அந்த ஹலிஃபத் உமர். உமர் இல்லா பத்தி இஸ்லாமி மல்ஹமா அவன் எழுதியிருக்கிறாரு. 19 ஜுசு. இதுதான் வேர்ல்டுலயே செகண்ட் லாங்கஸ்ட் டிராமா அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல.
செகண்ட் லாங்கஸ்ட் டிராமா யாரோடது தான்? இவர் எழுதுனா ஹலீஃபா உமர் அப்படிங்கிறது தான். 19 வால்யூம் அது. காமன் அவ்வளவு மன ஆளுத பலியத்தல் பலஸ்தீன் மசரையில் அரபி அல் மசரையில் தான் பலஸ்தீனோட பிரச்சனை, பலஸ்தீன் இஷ்யூஸ முதல்ல டிராமால பேசினவர் இதுல ஷைலூக்கு ஜதீத் அப்படிங்கிற கிதாப்ல. ஷைலூக்கு ஜதீத் பார்த்தா ஏதாவது ஹிண்ட் வைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிராமால தான் பலஸ்தீன் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பேசுறாரு. கமா அஸ்பா அன்னஹு முபதி வல்லதி ஜமா பைன சலஃபியா வல் முஆசிரா. இவருக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா கமா வசஃபா அன்னஹு உசிஃப. எப்படி இவரை வசூல் செய்யறாங்கன்னா அதை முபதி அல்லது ஜமா பைன சலஃபியா வல் முஆசிரா எழுதிக்கோங்க. ஜமா பைன சலஃபியாவுக்கும், அதாவது பழசையும் புதுசையும், சலஃப்னா முன்னாடி உள்ளவங்க தான், முஆசிரனா இப்போ உள்ளவங்க, ரெண்டையும் ஒன்னா சேர்த்தவர் புதுசா. முபதினா புதுசா எழுதுறவங்க, அல்லது ஜமா அப்படின்னா ரெண்டும் ஒன்னா சேர்த்தவர். இது எழுதிக்கோங்க. நம்ம எஹ்சான் அப்துல் குத்தூஸ் ஞாபகம் வரும். சரி, அலி அஹமத் பாக்கசி வேற எனக்கு அலி அஹமத் பாக்கசி அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் நாலேஜ் ஜாயின்ஸ் தக்கத்திரி அவார்டு வாங்கினாரு. இல்லை அவ்வளி முனாசிம் மதீனாஃபு கூட சேர்ந்து வாங்குவார். அலி அஹமத் பாக்கசி யார் கூட சேர்ந்து வாங்கினாரு? நதீம் மாஃபூர் கூட. அக்காது கூட யார் சேர்ந்து வாங்குவான்னு சொன்னீங்க? அஹமத் ஷோக்கியா? தௌஃபீக் உல்லா. ஓகே. அப்புறம் இந்த சில்சிலா ஒஃப்ரான் அப்படிங்கிற பத்திரிக்கை ஜாயிசா விசாரத்து மாதிரி அவார்டு கிடைச்சது. மலஹா முன்னாடி தான் வா இஸ்லாமா கேட்பாங்க. போன தடவை இதுல கேட்டுவாங்க. அலிவர் சொல்லுவது ஆரூத் மாரூத் அஹ்லாமு நாபி நெப்போலியன். ஓகே, இருக்கட்டும். கிதாபுகள் ஒரு நாள் ரவுண்ட்ஸ் பார்க்கணும். தௌஃபீக் இலக்கியமா கசசி மசலகி ரிவாஜ் ரிவாயா ஒரு கிதாபத்தை மசலியா நடந்தது. மசலை எழுதுறது ஒளிதத்து இஸ்கந்திரியால பிறக்கிறது. அபு மிஸ்ரி உம்மு துருக்கி. அபு மிஸ்ரி உம்மு துருக்கி 3 பேர் வருவாங்க. யார் யாரு பார்த்து கூட சொல்லுங்க. அபு மிஸ்ரி உம்மு துருக்கி 3 பேர் வருவாங்க. யார் யாரு? மன்சூர் ஒண்ணு வருவாரு. இன்னொரு ஆளு பாக்குறீங்களா? ஆபீஸ். ஓகே. அப்புறம் ஒரு துருக்கி லேடி தான் மேரேஜ் பண்ணாரு. காயினால அஃபாத் ஆயிட்டாங்க. அப்புறம் முதீரு இதாரத்து மியூசிக்கல் மசாலா, மியூசிக் அண்ட் டிராமாவோட மேனேஜ்மெண்ட்ல ஒரு பொறுப்புல இருந்தார். மேனேஜர் கேட்டோம். தரசா கானூனா கானூனு ஹுக்கூக்கு பல்சஃபா. ஓகே, ஹுக்கூக் மாதிரி கானூன் ஒண்ணு இருக்கு. அமீல முஹாமி என்றாரு. வலாக்கின்ன ஹிலால் எகாமத்தி ரிபாரி சித்தாச்சா இல்ல அரபு அரபின் மசூதி. அதனா பாரிஸ்ல இருக்கிற அந்த டைம்ல தான் டிராமா பக்கம் ஸ்டோரிஸ் பக்கம் திரும்பினாரு, எழுத ஆரம்பிச்சாருங்கிறாங்க. அவருடைய மசலா அஹ்லே கஃப் வந்து பிதாயத்தில் நஷு தயார் மசலை ஹையில் அரபல் மசரா இஸ்லாமல் ஜும்பூர் அவராங்க. அதாவது அஹ்லே கஃப் வந்து இவரு ஆரம்ப காலத்துல எழுதுனா ஒரு மசலாங்க அப்படிங்கிறாங்க. மசலகி ஒருபது மசலா இதுதான் டிராமான்னு இருக்கட்டும். அடுத்து விசாமுல் ஜும்பூரியா யாரிஃபுக்கு அதீப் அதீப் என்னமோ என்ன எழுதிருக்கேன்னு சரியா புரியல. அது ஆதி அதுவல் மருவா. நீங்க இதை எழுதிருக்கீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? என்ன எழுதிருக்கீங்க? அது பரத்து தானா? மேல கோடு. அது பர்ஜுல்லாதி அதுவல் மருவா. பரதுன்னா தெரியும். அது பர்ஜுல் ஆதிமே பர்ஜுனா புருஜுன்னு தான் வருது. புருஜுனா டவரு. சரி, இருக்கட்டும். பண்ணலாம். இவர் தான் யூரோப்பும் இப்படி மசலை தஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சோபத்தி தர்சிதிக்கு பின் அமலி மசலை.
ஏன் மசரா திறமைனா அவரு மசராக்கு எழுதுறதுல தன்னை ரொம்ப இது பண்ணிக்குவார். இல்ல சாவு பத்தி கஷ்டப்படுத்திக்குவாரு. கஷ்டப்படுத்துற விஷயத்துல ஸ்பெசிஃபிக் அமளி மசரா விஷயம். وصف النقاد أنه رائد مسرح الدهني. مسرح الدهني இவர் தான் ராயிதுங்கிறாங்க, முன்னாடி வந்தவர் சீனியர். وانتخب عضوا بمجمع اللغة العربية. மஜ்மா லغة العربيயோட மெம்பரா இருந்தார். எந்த ஊருக்கு வரலையா? மண்டூப் மிஸ்ர் முதல்லமா யுனெஸ்கோ. யுனெஸ்கோவும் இவரை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யுனெஸ்கோ 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. யார் யார்? தௌஃபிக் ஹக்கீம், 2வது ஆளு இன்னொரு ஆள் யாரு? யோசிக்கிறீங்களா? புக்ல பாருங்க, பாக்குறீங்களா? அஹ்லா முஸ்தகானவி யுனெஸ்கோன்னு வருதுல்ல, யுனெஸ்கோ தௌஃபிக் ஹக்கீமையும் இவங்களுக்கு வருது, அஹ்லா முஸ்தகானவிக்கு வருது. அஹ்லா முஸ்தகானவி எங்க? இங்க இருக்குல்ல, இதுலதான். சரி, ஓகே. அப்புறம் மசரத் பெஹ்னி இவர் தான். அப்புறம் ஜாயிசா தக்தீரி அவர் இவரும் வாங்கியிருக்காரு. 1960 வாங்கியிருக்கிறார். அக்காவது 1960 தான் வாங்குவார். இசாமல் உலூமி ஒரு பொண்ணு இப்ப அரபத்தில் உள்ள இஸ்லாம்னா அதுவும் மதம் தான். ஓகே, அடுத்து அது மொல்லஃபாத் இவர் மொல்லஃபாத் 2 3 கண்டிப்பா கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. அவுதத்துர் ரூம் 1933. அஹ்லே டாப்பும் அஹ்லே டாப்பு ஃபர்ஸ்ட் மஸ்ரத் இதுதான் அப்படின்னா. 34ல ஷஹர்ஜாத். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரத்துல் ஹவாரியா யோமி நாயிபுல் அரியாஃப் இவரை பார்த்துருக்காங்க. சிஃபுல் உமர் ஜஹரத் உமர். அடுத்து அசீஸ் அபாலா ஷாயிர் மிஸ்ரி ராயில் மஸ்ரா ஷாரி. அசீஸ் அபாலா இவர் ஷாயிர் மிஸ்ருக்காரர் தான், மஸ்ரகி. பாது அகமது ஷவுக்கி இவர் தான் சொல்லுவாங்கல்ல. ஏன் பாது அகமது ஷவுக்குன்னு சொல்றாங்கன்னா, அவருக்கு அப்புறம் இவர் ஹலிஃபான்ற வந்துச்சு சொல்லிடுறாங்க. யார் அகமது ஷவுக்கிக்கு அப்புறம் மஸ்ரோட ஹலிஃபாவா இருந்தான்னு வந்துச்சு, இவர் தான். ஒலிவ மினியா கமா மினியா கமுல பிறந்திருக்காரு. மாவட்ட ஷரத்துல உசத்தில் அபாதியா அபாலா ஃபேமிலியில தாத்த உசூலில் ஷர்கஷியின். ஓகே, நல்ல மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஷர்கஷினா ஏதோ நான் நீங்க பார்த்தேன். ஷர்கஷின் தான் வரும். இப்படி எழுதுங்களா? இருங்க, இருக்க வாய்ப்பு இருக்கு. அது சுப்ரசி ஃபேமிலின்னு தான் வருது. ஃபேமிலி பேர் தான் வருது. சாரி, நான் மாட்டேன். கூகுளுக்கு ஆகல. சர்காசியன் ஃபேமிலி. சர்காசியன் தான் இதே வார்த்தை தான், அது இங்கிலீஷ் வேர்ட் தான் அது. டாக்டர் சர்க்கஸ் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். சர்க்கசி பாரதிக்கு வருதோ? அங்கே இங்கே பார்த்துருப்போம். சரி, ஓகே. தவல்ல இந்த மனாசிப் அலிதான நால ஒட்டுமொத்த பாஷா. நிறைய மேனேஜ்மெண்ட் பொறுப்புல இருந்தாரு, அதனாலே இவருக்கு பாஷான்ற அந்தஸ்துல வந்தார். இவர் தான் அந்த கோட்டைக்கு மத்தியில வாழ்றாரு, அவர் அகமது ஷவுக்கியா. وفاز بالعضو المجلس النواب. عضو مجموع العربي எழுதியிருக்கோம். அப்புறம் மஜ்மா இல்மியா ஈராக் رئيسا للجنة الشرعية مجلس الأعلى للرسالة. இதான் பொறுப்புகள் எதுல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு தகுதி அவர் 1965ல வாங்கியிருக்கிறார், அஜீஸ் அபாலா. ஏன் பாஷா ஒரு அந்தஸ்து வரைக்கும் போனாரு இருக்கட்டும். அது சாதுல்லா ஒரு நபீஸ். ஒலித மஸ்ரஹி அசூரி கரியத்தை ஹெசன் அல் பஹர் அப்படின்ற ஊர்ல பிறக்கிறாரு. முஹாஃபரத் தர்தூஸ். தர்தூஸ்ல பிறந்த இன்னொரு ஆளியார். தர்தூஸ்ல பிறந்த இன்னொரு ஆளியார் யாரு? பிறந்திருப்பாரு. மாரும் நக்கப்சான
ஆரநாகாஸ் பிறந்தது 58 ஆமா. நான் பிறந்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒலிவர்பி லெபனான் வருது. நீ தர்சூஸ் வந்து சிரியால இருக்கு. இங்கே சிரியன் தான் வருது. ஓகே. நல்ல வேலை. தர்சூஸ் சிரியால. في أسرة فقيرة ناقل فرصة தான் பிறக்கிறாரு. إلتحق بكلية الآداب في جامعة القاهرة وكان يدرس فيها حتى وقع انفصال بين مصر وسوريا. இவர் மிஸ்ருக்கும் சிரியாவுக்கும் நடுவில் பிரிவு ஏற்படுற வரைக்கும் அங்கதான் ஜாமியா காகிரால தான் ஒர்க் பண்ணாரு. இவர் வந்து சிரியன்னு. ஜாமியா காகிரா எங்க இருக்கு? மிஸ்ர்ல இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பிரியிற வரைக்கும் இன்ஃபிசால்னா செப்பரேட் வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. கதப வசத் உலா அல் ஹயாத்து அபதன் 1961 அல் ஹயாத்து அபதன்ங்கிற மசலாக எழுதுறாரு. ஒயின முதிரன் கிஸ்மின் நகபிக்கு மஜல்லா மாரிஃபா சாஃபர் மஜல்லா மாரிஃபால ஒயின முதிரன் கிரிட்டிசிசமோட டிபார்ட்மெண்ட்ல மேனேஜரா இருக்கிறாரு. அப்புறம் பாரிஸ்க்கு போறாரு அளவின் மசலை படிக்கிறதுக்காக வேண்டி. அப்புறம் திமிஷ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உயிர் ஐச தஹரீர் மஜல்லா உசாமா பத்திரிகையில பொறுப்புல இருக்க. உசாமா வந்து யாரோடது? கிட்ஸோட. உசாமா அலி அத்ஃபால் குழந்தைகள் பத்திரிகையில எடிட்டரா இருக்காரு. சும்மா அகில முஹர்ரன் சஹீபதி சஃபீர் சஃபீர் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் பெய்ரூத்தியா எடிட்டரா இருக்கிறாரு. சமீர் பத்திரிகை சஃபீர். சமீர் யாரோடது? ஆகும். எந்த வருஷம்? அசச ஃபிர்கத் மஸ்ரஹ தஜ்ரீபி மஸ்ரஹ ஃபிர்கத் தஜ்ரீபின்ற ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாரு. வல்லா ரியாஸ் தஹரி மஜல்லா ஹயாத்தன் மஸ்ரஹான்றதுல எடிட்டரா இருக்கிறாரு. ஓகே இருக்கட்டும். அப்புறம் கேன்சர்னால தினஸ்ல அஃபாத். கிட்னி ஃபெயிலியர்ல அஃபாத் ஆகிறது யாரு? காலில் பிரச்சனை. ஃபெயிலியர்னால அஃபாத் ஆகாதவர் யாரு? எழுதிருக்கீங்களா? நஜீம் மக்கள் கிட்னி ஃபெயிலியர் இருந்தா போவாங்களா? இல்ல வரும். எழுதிட்டு இருக்கீங்களா? நஜீம் மக்கள் தான் ஒரு நஜீம் மக்கள் ஆளாயிட்டாங்க. இந்த கிட்னி ஃபெயிலியர் நாளைக்கு வந்து நஜீம் மக்கள் நோட்ஸ் மட்டும் இல்லை 2.5 பக்கத்துக்கு மேல இருக்கு. சரி, அவருடைய புக்ஸ் அப்புறம் அவ்வளோதான். ஓகே. அப்புறம் இதில் பார்க்கணும். ஓகே, வாங்க அடுத்து பார்ப்போம்.